வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்த சாதனைகளால் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறும் என அமைச்சர் மூர்த்தி உரையாற்றினார். மதுரை தெற்கு மாவட்டம் கள்ளக்குடியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மூர்த்தி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செய்த சாதனைக்கு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும், அதற்காக திமுக நிர்வாகிகள் சாதி வேறுபாடு இன்றி அயராது உழைக்க வேண்டும் என்று உரையாற்றினார். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்டிட தொழிலாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி ஐயனார். இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஐயனாரை கைது செய்தனர். இவ்வழக்கானது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றவாளி ஐயனாருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதியின்றி நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். மேலும் நோயாளிகள் அதிக அளவில் வருவதன் காரணமாக போதிய படுக்கைகள் இல்லாமல் இருப்பதால் நோயாளிகள் அதிக அளவில் வரும்போது அவர்களை தரையில் பாய் விரித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதேபோல் படுக்கை பற்றாக்குறை காரணமாக ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3 ஆற்றின் குறுக்கே 21 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 3 புதிய உயர்மட்ட மேம்பாலங்களை அமைச்சர் எவா வேலு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தின் 3 ஆற்றின் குறுக்கே பாம்பாற்றின் குறுக்கே 21 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 3 புதிய உயர்மட்ட மேம்பாலங்களை அமைச்சர் எவா வேலு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆம்பூர் அடுத்த மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளி குப்பம் பகுதியில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு மின்னூர் பகுதியில் சுமார் 12.42 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட 236 வீடுகளை அமைச்சர்கள் எவா வேலு மற்றும் செஞ்சு மஸ்தான் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். சென்னை பெசன்ட் நகர் மாதா பேராலயத்தில் கொடியேற்ற திருவிழா கோலாகலமாக தொடங்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புகழ்பெற்ற மாதா கோயிலில் 52ஆம் ஆண்டு திருவிழா ஜார்ஜ் அந்தோணிசாமி சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அவர்களின் தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜார்ஜ் அந்தோணிசாமி, வயநாடு மக்கள் அனைவரும் சோகத்தில் இருந்து மீண்டு நல்வழி பெற வேண்டும் என பிரார்த்திக்கிறோம் என்று பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.